மெய்ப்பொருள் காண்பதறிவு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ஜெனட்டிக்ஸ். ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னால் மரபு வழியாக வழி வழியாக அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய அறிவியல் பின்புலம் என்ன, எப்படி உருவாகுது அதெல்லாம் அப்படிங்கிறத இன்னைக்கு முழுமையா அந்த வீடியோல பார்க்கலாம். எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை அப்பாவை மாதிரி இருக்கு, அம்மாவை மாதிரி இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இதுல ஒரு நியாயம் இருக்கு. வெளியில பொது பார்வையில பார்க்கும் பொழுது அந்த குழந்தை அப்பா மாதிரி இருக்கு, அம்மா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஒரு நியாயம் இருக்கு. அதையும் தாண்டி அந்த குழந்தையோடைய முக பாவனைகள், அந்த குழந்தையினுடைய உறுப்பினுடைய அமைப்புகள், கைகள், கால்கள், மூக்கு, கண், இது எல்லாமே எங்க அப்பாவுடைய அப்பா மாதிரி இருக்கு, அந்த குழந்தையினுடைய தாத்தா மாதிரி இருக்கு, பாட்டி மாதிரி இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் வருவதற்கான காரணம் என்ன, அறிவியல் பின்புலம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு உறுப்புகள் பல்வேறு பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்ல பார்த்துக்கிட்டே வர்றோம். அப்ப இந்த ஜெனட்டிக்ஸுக்கும் ஏதோ ஒரு உறுப்பு பொறுப்பா இருந்து அதை ஃபாலோ பண்ணி கொண்டு வருது. இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பைபிள்ல ஆதி ஆகமத்துல இயேசுநாதருடைய பிறப்பை சொல்வதற்கு முன்னதாக ஒரு 14 தலைமுறைகளை பற்றி சொல்லுவாங்க. இவருடைய மகன் இவர், இவருடைய மகன் இவர், இப்படி ஒரு 14 தலைமுறைகள் சொல்லி 14வது தலைமுறையாகத்தான் ஜீசஸ் வராரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். ஏன் அந்த 14 தலைமுறையை சொல்லணும்? பைபிள் முழுக்க ஜீசஸை பத்தின விஷயங்கள். அவரை மட்டும் சொன்னா, அவங்க அம்மா அப்பாவை சொல்லிட்டு அந்த சாப்டரை முடிச்சிருக்கலாம். ஏன் 14 தலைமுறைகள் வந்தது? இது அறிவியல் காரணம் தான். அதே போல பைபிள்ல இன்னொரு வசனமும் இருக்கும். ஆஃப்டர் டெத், அந்த ரெக்கரெக்ஷன் இதெல்லாம் இருக்கும் பொழுது கடைசியில 7 தலைமுறைகளை விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனமும் இருக்கு. இந்த 7+7 14 தலைமுறை விசாரிப்பேன் அப்படின்னு சொல்றது, இதுவும் ஒரு முட்டாள்தனமான விஷயம் அல்ல. இதுவும் ஒரு அறிவியல் பின்னணி. இப்ப 14 தலைமுறைகள் சொன்னதுக்கும் 7+7 14 தலைமுறைகளை விசாரிப்பேன் அப்படின்னு சொன்னது எல்லாமே, இந்த 14 அப்படிங்கிற எல்லாமே ஜெனட்டிக்ல வரக்கூடிய விஷயங்கள், இந்த உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அவ்வளவு பெரிய ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இந்த உடம்புக்குள்ள இருக்கா, அது எந்த உறுப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம அதிகமா பேசியிருக்கக்கூடிய உறுப்பு சிறுநீரகம். இந்த சிறுநீரகம் தான் இந்த 14 தலைமுறையினுடைய ஜீனையும் பாதுகாத்து கொண்டு வரக்கூடியது. அதனாலதான் அந்த சிறுநீரகத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு. அதை தொடர்ந்து கல்லீரலுக்குமான சிறப்புகளும் இருக்கு. ஆனால் இந்த ரெஜிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணக்கூடிய உறுப்பு அப்படின்னு பார்த்தால் சிறுநீரகம் தான். எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, என்னுடைய மனைவியின் கருவில் அந்த குழந்தை வளர்ந்துச்சு, என்னுடைய உருவம் அந்த குழந்தைக்கு இருந்துச்சு அப்படின்னா தட்ஸ் ஃபைன். என்னுடைய தாத்தாவின் உருவமும் அதில் கலந்துருக்கும். அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் செய்யக்கூடிய செயல்பாடுகள், அவன் யோசிக்கக்கூடிய விதம், அவன் ஒவ்வொன்றையும் அணுகக்கூடிய விதம், இது அனைத்துமே என்னுடைய மாதிரியும் இருக்கலாம், எங்க அப்பாவுடைய, அதாவது அந்த குழந்தையினுடைய தாத்தா மாதிரி இருக்கலாம், அந்த குழந்தையினுடைய கொள்ளு தாத்தா மாதிரி இருக்கலாம். இது நமக்கு தெரிஞ்சு 4 தலைமுறை 3 தலைமுறை வரைக்கும் நமக்கு தெரியும் இவர் இப்படி இருந்தார். ஏன்னா நம்ம பார்த்துருப்போம், பழகிருப்போம். ஆனால் அந்த குழந்தை வித்தியாசமா ஒன்று செய்யும் பொழுது அது நமக்கு தெரியாது. மேபி என்னுடைய தாத்தாவுடைய தாத்தாவா இருக்கலாம், அவருடைய செயல்பாடுகளா இருக்கலாம், அந்த குழந்தைய செய்யும். அது நமக்கு பரிச்சயம் இல்லாத செயலா இருக்கும்போது புதுசா அந்த குழந்தை ஏதோ செய்யுது அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். ஆனால் இது அனைத்துமே ஜெனட்டிக்கா வரக்கூடிய விஷயங்கள் தான். இது அனைத்துமே அந்த ஆணினுடைய விந்தில் பதிவாகி இருக்கும். அந்த விந்து என்பது சிறுநீரகத்தால் உற்பத்தி செய்யக்கூடியது, வேறு ஒரு உறுப்பினுடைய துணையோடு உருவாகக்கூடியது. விந்து அப்படிங்கிறது ரத்தத்திலிருந்து உருவாகக்கூடியது நமக்கு தெரியும். அது எந்த ரத்தத்திலிருந்து உருவாகக்கூடியது, இது நம்ம வேற வீடியோல தெளிவா பார்க்கலாம். இந்த கான்செப்டுக்கு அந்த விந்துல எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு இருக்கக்கூடிய மாதவிடாய் ரத்தத்திலையும் அந்த கரு முட்டையிலையும் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். இது ஜெனட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த ஜெனட்டிக்ஸ்ல இது மட்டும்தான் வருமா அப்படின்னால், மரபியல் நோயின் நம்ம சயின்ஸ் சொல்லுது இல்லையா? எங்க தாத்தாக்கு சுகர் இருந்துச்சு, எனக்கும் சுகர் இருந்துச்சு, எங்க அப்பாவுக்கும் இருந்துச்சு. இது போல என்ன மாதிரியான நோயா இருந்தாலும் சரி, இதுவும் இந்த ஜெனட்டிக்ஸ்ல வரக்கூடியது. சரி, சுகர் அப்படிங்கிறது இன்சுலின் சுரப்பு குறைபாடு, பேன்கிரியாட்டிக் டிசீஸ்னால, பேன்கிரியாட்டிக் ப்ராப்ளம்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனை. எங்க தாத்தாக்கும் இருந்த மாதிரியே என்னுடைய பேன்கிரியாட்டிக் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குமா, எங்க அப்பாவுக்கு இருந்த மாதிரியே அதே டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். என்ன காரணம் அப்படின்னா,
நான் இந்த உடலை எவ்வாறாக பராமரிக்கிறேன், நான் என்னுடைய விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து தெரிஞ்சவன் தெரியாமலோ தப்பு பண்ணேன், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளும் அந்த பழக்க வழக்கங்களும் இந்த சிறுநீரகத்துல போய் ரெஜிஸ்டர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ் பேரண்டிங் இன்னைக்கு எல்லாருமே சொல்றாங்க இல்லையா, கவுன்சிலிங் சென்டர்ஸ்ல கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட் எல்லாமே பாசிட்டிவ் பேரண்டிங்னு பெருசா ஒரு பேனர் வச்சு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாசிட்டிவ் பேரண்டிங் எப்ப தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இன்னைக்கு ஒரு 28 வயசுல இருக்கேன். என்னுடைய 7 வயதா இருக்கட்டும், எனக்கு விவரம் தெரிஞ்சு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் சாப்பிடக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், பழக்க வழக்கங்களா இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கை முறையா இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில் நானா படிச்சு தெரிஞ்சுக்கக்கூடிய வயதிலிருந்து என்னுடைய பாசிட்டிவ் பேரண்டிங் ஆரம்பிக்குது. அப்பயே நான் பேரண்ட் ஆயிடுறேன். என்ன அப்படின்னா, என்னுடைய ஒவ்வொரு அசைவும், செயல்பாடுகளும், பழக்க வழக்கங்களும், உணவு பழக்கங்களும் என்னுடைய உறுப்புகளில் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறதோ, நாளடைவில் பழக்கம் என்பது வழக்கமாக மாறி என்னுடைய சிறுநீரகத்துல போய் ரெஜிஸ்டர் ஆயிரும். ஒன்ஸ் அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா வி கனாட் ரீஒர்க் ஆன் தட், வி கனாட் டெலிட் தட். அப்ப ரெஜிஸ்டர்ல போயிருச்சு அப்படின்னா முடிஞ்சு. அது அப்படியே ஆஃப்டர் மேரேஜ், டியூரிங் கன்செப்ஷன், அது அப்படியே அந்த குழந்தைக்கு போய் சேர்ந்துடும். ஸோ பாசிட்டிவ் பேரண்டிங் அப்படிங்கிறது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய நான் எப்படி வளர்க்குறேன், அதுக்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்குறேன்றது மட்டும் அல்ல, நான் விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து நான் எவ்வாறாக வளர்ந்து வருகிறேன் அப்படிங்கிறதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியான ஒரு டாபிக்கும் கூட. இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. நன்றி.